திமுக எதிர்ப்பு கான்செப்டில் இவங்கெல்லாம் வர்றாங்க. அந்த விதத்தில் ஆல்ரெடி விஜய்க்கு முன்னாடி சீமான் இருக்கிறாரு. திமுக எதிர்ப்பு திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்கிற கான்செப்டில் இப்போ கமல் ஃபீல்டில் கிடையாது. விஜயகாந்த் அந்த இடத்துல சொல்ல முடியாது. ஆல்ரெடி சீமான் அதில் இருக்காரு. 2 திராவிட கட்சியும் ஒழிப்பேன், திராவிடத்தை ஒழிப்பேங்கிறாரு. அந்த ஓட் பேங்க் தான் இவருக்கும் வரும்னு சொல்கிறேன் நான். அதுதான் இவருடைய பேஸ்மெண்ட். அதனால தான் செங்கோட்டையன் வந்தது கூட நான் பின்னடைவுன்னு சொன்னேன். செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி திராவிட கட்சிகளை ஒழிப்பேன், 2 திராவிடத்துக்கு நான் தான் மாற்றுன்னு சொல்லலாம். செங்கோட்டையன் வரும்போதே அடிபட்டு போகுதுல்ல. அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் நான். இவர் வந்து அந்த கான்செப்டில் தான் பேஸ்மெண்ட்டு இவருக்கு அதுதான். விஜயகாந்துக்கும் அதுதான் பேஸ். 2 பேரும் வேணான்னு சொல்கிறவங்க தாங்க இவங்க நடிகர்கள் இந்த இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுற. அப்படி பார்த்தா விஜயகாந்த் பண்ருட்டியார் இருந்தாரு. விஜயகாந்த் விஜயை விட கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கலான நபர் தான். ஏன்னா அவர் வந்து 2006ல் தேர்தலில் நிற்கும்போது 2005ல் கட்சி ஆரம்பிக்கல. அவர் 2000ல் வல்லரசு படத்தில் ஃபைட் சீன்லேயே மோதிரத்தில் கட்சி கொடியை காமிச்சிட்டாரு. 2000 அது ஏழை ஜாதி வாஞ்சிநாதன் எல்லா நிறைய படங்களை பாமக விமர்சித்து 98 97லேயே படம் எடுத்துட்டார். அதுக்கு முன்னாடியே கஜேந்திராவில் பாமகவோட சண்டை போட்டார். அவர் பொலிட்டிக்கலாக 20 வருஷமாக தான் ஒரு நபருங்கிறத காமிச்சிக்கிட்டு இருந்தார். கலைஞரும் எம்ஜிஆரும் உயிருடன் இருக்கும்போது வந்து 2 பேரையும் விமர்சிச்சுட்டு வந்தார். அதனால் இவருடைய பொலிட்டிக்கல் பேட்டர்னோட விஜயை இது பண்ண முடியாது. விஜய் தான் யாரையும் விமர்சிக்க மாட்டேங்கிறாரு.